ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தனுர் ராசி அன்பர்களே, நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? சாதக பாதக விஷயங்கள் என்னென்ன, வழிபாடு எது, இவற்றையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாதகமான நல்ல விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த மாதம் ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் அடைய போகிறீங்க, இது உறுதி. ஆசைப்பட்ட விஷயம்னு சொன்னால் நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத நம்ம ஒரு ஒரு அப்போ தான் ஒரு பயிற்சியை ஆரம்பிச்சிருக்கோம், ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்காக. அப்போ அதில் நான் நம்பர் 1 ஆயிடணும் அப்படின்னா உடனே நடக்குமா? இப்போ தான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கோம், மிகப்பெரிய தொழிலதிபர் பட்டியலில் நான் வந்துடணும், இப்போ தான் காசை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நான் உலகத்தின் செல்வந்தர்கள் பட்டியலில் வரணும். அப்போது இதை அடையிறதுக்கு எவ்வளோ பெரிய காலம் தேவைப்படும், அதை நான் சொல்லலை. இப்போ அடையிறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, தகுதி உங்களுக்கு இருக்குது, அப்படிப்பட்ட விஷயம். ஆனாலும் கிடைக்காம இருக்குங்க, அதெல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் நல்ல ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது படிக்கிறது முடியாமல் தடைப்பட்டுட்டே இருக்குது, படிப்பீங்க. அதுபோல் உங்களுக்கான ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்னோடய லொக்கேஷன்லேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரீச் பண்ணுறதுக்கு, அல்லது என் ஏரியாவில் ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, பேருந்துலையோ அது ட்ரெயின்லேயோ. அதனால் எனக்கு ஒரு 2 வீலர் கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் அதுக்கான அம்சம் இருக்கிறது. மன வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நல்ல வேலையில் இருக்கார், நல்லா படிச்சிருக்கார், சம்பாதிக்கிறார், ஒழுக்கமாக இருக்கார், அப்படிப்பட்டவருக்கு எதுவும் பொண்ணே அமையலை, இந்த மாதத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஒரு பையன் கிடைக்கல, இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியாக இப்போது எதை அடைவதற்கான ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். ரொம்ப காலமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா இப்போ உங்களால் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ண முடியும். சின்ன லெவல்ன்றது பொதுவாக சொல்கிறேன், அவரவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்புறம் வழக்கத்தை விட உங்களுக்கு வரக்கூடிய வரும்படி அதிகரிக்கும், கூடுதல் லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஓட்டி செஞ்சு அதில் ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம், அல்லது வேலை பார்த்துக்கிட்டே வேறு ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த ஃப்ரீலான்சிங்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க விதிகளுக்கு உட்பட்டு, அப்போ உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்படியாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்னதாக நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க, வீட்டிலே பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டு நான் அங்கே பண்ணால் நல்லா இருக்குமே, இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ்லாம் நம்ம கிடைப்பாங்களே, அவங்கள நேரடியாக மீட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த வச்சுக்கிட்டால் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்குமே, அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸ் போடுறதுக்கான அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. இப்படியாக இந்த மாதம் ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறது, கூடுதல் லாபம் அடையிறது, இந்த பலன் உங்களுக்கு விசேஷமாக இருக்கிறது. கட்டாயம் இது நடக்கும். எதனால் இது நடக்கும், எதனால் இந்த பலன் தனுர் ராசிக்கு நவம்பர் மாதத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கான கிரக நிலைகள் அம்சங்கள் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு பலனை உரைக்கும் போது இதனால தான் இது நடக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். அப்போது அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பயனடைகிறாங்க, நம்புகிறாங்க, ஆமாம் ஆமாம் இல்லை இப்படி இருக்குது இப்படி இருக்குது நடக்கும். அப்போ அவங்க அந்த முயற்சி நம்பிக்கையோடு சேர்ந்து விடுகிறது, பலன் நிறைய பேருக்கு கிடைக்கிறது. அது ஒன்று. நிறைய பேர் இதனால் இந்த ஜோதிட நுணுக்கங்களையும் கூட தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் ஜோதிடர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு அது பற்றிய புரிதல் இருக்கிறது. ஜாதகப்படியே சில பேருக்கு அந்த புதனுடைய தொடர்பு அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு ஜோதிடத்தில் நல்ல ஆர்வம் இருக்கும், கேதுவுடைய தொடர்பு இருந்தால் இருக்கும், குருவுடைய தொடர்பு இருந்தால் இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய ஆர்வத்திற்கான ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஆசைகள் நிறைவேறும். அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவம் அது வலுத்திருக்கிறது. அந்த 11ஆம் பாவத்தில் அதுக்கான கிரகமாக இருக்கக்கூடியவரே, அதாவது சுக்கிரனே ஆட்சி பலம் பெறுகின்றார். அதனால் லாபம் கிடைக்கணும். என்ன சுவாமி, ராசிக்கு அதிபதி குரு, சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு அதிபதி, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நேரடி பகை, எப்படி அவர் இவர் கொடுப்பார்? இது வேற. இப்போது ஒருத்தருக்கு குரு தசை சுக்கிர பக்தி நடக்குது, சுக்கிர தசை குரு பக்தி நடக்குது, அப்போ இது போல் யோசித்து பார்க்கலாம். அப்பயும் கூட நேரடியாக இதனால் இது கிடைக்காது, இந்த புக்தியில் வேலை செய்யாதுன்னு சொல்லிட முடியாது. ஆனால்
இந்த 11ஆம் பாவாதிபதி என்னுடைய வேலையை செய்ய போகிறார், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதனால் கட்டாயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இது ஒரு காரணம் நம்ம சொன்னதுக்கு. அதாவது சுக்கிரன் 11 இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதம் தொடங்கும் போது சூரியனும் 11 இருக்கார். சூரியன் 11 நீச்சந்தன் அடைகிறாரு. அவர் எப்படி பலன் தருவார்னு கேட்டால், அவர் வந்து பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி. 9ஆம் இடம் பாக்யசாலி, ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி உங்கள் ராசிக்கு சூரியன். அவர் வந்து நீச்சம் அடைந்தாலும் கூட 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து வழியையாவது காட்டுவார். பலன் தர்றது சுக்கிரன் தர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் தான் அந்த வழியை காட்டுவார். இப்படி போ, உனக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு அப்பா வறிய நிலையில் இருந்தால் கூட தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல நிலை அடைவதற்கான வழியை காட்டுவார். செஞ்சு கொடுக்க முடியலன்னா கூட வழியை காட்டுவார். அப்படியாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவத்தில் அந்த சூரியன் வரப்போகிறாரு, செவ்வாய் அந்த ஸ்தான அதிபதியே இருக்கார், புதன் இருக்கார், அப்புறம் சுக்கிரன் வரப்போகிறார். புதன் 11க்கு போவார். இதெல்லாம் இந்த மாதத்தில் கிரக நிலைகள் மாற்றங்களுக்கு உட்படக்கூடிய கிரக நிலைகள். 12ஆம் பாவமும் வந்து வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன சொன்னோம்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸ் போடுவார்னு சொன்னோம்ல உதாரணமாக. அப்போ செலவு பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வாடகைக்கு எடுத்து ஒரு ஆஃபீஸ் போடுறாரு. அப்போ செலவா, அதனால லாபம் கிடைக்குது. அப்படியாக 12ஆம் இடம் வேலை செய்யுது. அப்புறம் வேறு என்னென்ன விஷயங்கள் பார்க்கும்போது திருமணத்துக்கும் 12ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கிறது. அப்படியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து லாபம் ஏற்படுவதற்கு இந்த மாதம் வந்து சாதகமாக இருக்குன்னு சொன்னதுக்கு இந்த கிரகநிலைகள் ஒன்று. அப்புறம் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். இன்னும் நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன, அது எப்படி அப்படின்றத பார்த்துட்டோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குரு ராசிக்கு அதிபதி, அவர் 7ஆம் இடத்துல இருந்து பலனை தர வேண்டிய ஒருத்தர் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கார் அதிச்சாரமாக. அப்போது 8ஆம் இடத்திற்கு போயிட்டாருன்னு போது உச்சமாக இருக்காருன்றதுனால பலன் கிடைச்சிடும், ஆனால் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இதுக்கு முன்னாடி தனுராசியில் இருக்கக்கூடியவங்க குரு வந்து மிதுனத்துக்கு வந்ததில் இருந்து கொஞ்சம் மணி ஃப்ளோ வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது, கொஞ்சம் பணம் வந்துக்கிட்டே இருந்ததுங்க. எனக்கு மற்றவங்களுடைய ஹெல்ப்லாம் நல்லா கிடச்சிட்டு இருந்தது, எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு நல்லா இருந்தது. நான் ரொம்ப மெனக்கடாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் என் வேலையெல்லாம் செஞ்சேன். அப்படி சொன்னால் இப்போது அந்த வேலையை செஞ்சிருவீங்க, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பணமும் கிடைக்கும். ஆனால் கஷ்டப்பட்ட பிறகு கிடைக்கும். அதுக்காக நிறைய எஃபோர்ட் பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணும். அப்படி செஞ்சால் கிடைக்கும். அப்போ தானாகவே ஒன்று நடக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒருத்தரோடு சேர்ந்து நீங்கள் ஒரு வேலை பண்ணணும்னா அவரே வந்து முதல்ல அப்ரோச் பண்ணட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்களே போய் அப்ரோச் பண்ணணும். ஒரு வேலையை நீங்களாக ஆரம்பிக்கணும். அது உங்களை நோக்கி வரும்னு உட்காந்துருக்காமல் நீங்கள் அதை நோக்கி போகணும். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய தவற விடக்கூடாது. அப்படி தவற விட்டுட்டா உங்களுக்கு வர வேண்டியது வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா, கூடுதல் முயற்சி, கொஞ்சம் இறங்கி வர்றது, நிறைய கஷ்டப்படுறது. அப்போ உங்களுக்கு பலனானது கிடைக்கும். இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். இதில் இந்த பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி வரும். அந்த ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு பண்டிகையை, ஒவ்வொரு விரதத்தை, ஒரு திருவிழாவை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படியாக இந்த மாத பௌர்ணமி உங்களுக்கான நாள். பௌர்ணமியை தவற விடாதீர்கள். பௌர்ணமி அன்றைக்கு மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். நவம்பர் மாதம் மிக சிறப்பாக இருக்கும்.